எபிசோட் நாம இன்னைக்கு தஞ்சாவூர் ட்ரிப்ல தஞ்சாவூர்னு பெயர் வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைந்த இடமாகவும் குபேரன் வழிபட்ட ஸ்தலமாகவும் அழைக்கப்படுற தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரை தஞ்சாபுரீஸ்வரர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுக்கு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல உண்டான மாமணி கோயில் அழைக்கப்பட நரசிம்ம பெருமாள் கோயிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில இருக்கக்கூடிய தஞ்சைபுரீஸ்வரர் சுயவலிங்கமாக அவதரித்தவர் அப்படின்னும், பல்லவர்கள் தான் இந்த கோயிலை முதல்ல கட்டினதாகவும், அதுக்கப்புறம் சோழர்கள், அதுக்கப்புறம் நாயக்கர்கள், மராட்டியர்கள் அப்படின்னு பல மன்னர்கள் இந்த கோயிலுக்கு பல நன்கொடைகள் செஞ்சிருக்காங்க. இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தின்படி முன்னாட்கள்ல இந்த இடத்துல தாரகன், தண்டகன், தஞ்சன் அப்படிங்கிற 3 அரக்கர்கள் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் தொந்தரவு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதனால முனிவர்கள் சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. சிவபெருமான் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான்கிட்ட கேட்கவே விஷ்ணு பகவான் இந்த கோயில வீட்டு இருக்க பார்வதி தேவியான ஆனந்தவல்லி அம்மனோடு சேர்ந்து 3 அரக்கர்களையும் கொண்டிருக்காங்க. இந்த சன்னதியில இருக்கக்கூடிய அம்மன் உருவத்திலேயே தாரகனை கொன்ற பச்சை காளியோட உருவத்தையும், தண்டகனை கொன்ற விஷ்ணுவோட வராக உருவத்தையும், தஞ்சகனை கொன்ற விஷ்ணுவோட வீர நரசிம்ம உருவத்தையும் ஒரே அம்மனோட சிலையிலேயே பார்க்கலாம். இது விளாங்காலு உடைச்சு தின்னதுனே கருவறை மண்டபத்துக்கு வெளிப்புற சுவத்துல பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, காளி அப்படின்னு பல தெய்வங்களோட சிலைகளும் அமையப்பட்டிருக்கு. அந்த சுவர்கள்லயே பாத்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டுகளையும் மராத்திய கல்வெட்டுகளையும் பார்க்கலாம். தன்னை தேடி தஞ்சம் புகுந்த முனிவர்களுக்கும் குபேரனுக்கும் அருள் புரிந்ததுனாலதான் இந்த ஈஸ்வரர் தஞ்சபுரீஸ்வரர் பேர்ல அழைக்கப்படுறாரு. குபேரனுக்கு அருள் புரிந்தனால இந்த ஈஸ்வரருக்கு குபேரேஸ்வரர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. அரக்கன் தஞ்சகன் தான் செய்த தவற நினைச்சு வருந்தி நரசிம்மர்கிட்ட தன்னோட பேர்லயே இந்த ஊர் விளங்கணும்னு வரம் கேட்டதாகவும், அதனால இந்த ஊருக்கு தஞ்சகனூர் பேர் இருந்து நாளடைவுல மறைவி தஞ்சாவூர் பெயர் மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த இடத்தை தனஞ்செய்ய முத்தரையார் அப்படிங்கிறவங்க வளமோடு ஆண்டு வந்ததுனாலையும் தான் இந்த ஊருக்கு இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னும் கூறப்படுது. ஆனந்தவல்லி அம்மனோட சன்னதிக்கு வெளிப்புறமா இருக்கக்கூடிய நேர் மண்டபத்துல இந்த சிலைகளை நீங்க பார்க்கலாம். எல்லா துர்க்கையோட சிலைகள் அமையப்பட்டிருக்கு. இங்கேயே குபேரனோட சிலை, அதுக்கப்புறம் சூரிய பகவான் அப்படின்னு நிறைய தெய்வங்களோட சிலைகள் ரொம்பவே கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. நீங்க இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.